பாருங்க காலையில் பூஜை போட்டு அவ்வளோதான் இப்போ பார்சலும் ஓட்டுறது பெரியப்பா. பாருங்க நாட்டு மாடு பாருங்க வாய்க்கால் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து 2 செரவாக போடுறான். போன டைம் நெட்டாக விட்டு அலுவல் அதிகமாக வந்துருச்சு மஞ்சளில். அதனால் இந்த டைம் வந்து 2 செரவு. சென்டரில் வந்து வாய்க்கால் இப்படி சென்ட்ரா அது அந்த சைடு இது ஆகும் அப்படின்றார். அவ்வளோதான் இது ஓட்டி முடிச்சுட்டு மஞ்சள் நட ஆரம்பிக்கிறது தான். வந்து எங்கேருந்தே பாரு பிடிக்கிறேங்க. அவ்வளோதான் இன்றைக்கி வந்து காலையில் பூஜை பண்ணுங்க. இப்போ வந்து இந்த இடத்துக்கு வந்து விளம்பிட்டு இருக்கிறேங்க. அவ்வளோதான் இந்த விளம்பின பின்னாடி உடனே தண்ணி விட்டு நட ஆரம்பிச்சிருப்பான். அளவில் வந்து மாடு வந்து ஏறி வந்து வளைய முடியாது கலப்பை. அதனால் வந்து அளவில் மட்டும் கொஞ்சம் வந்து விளம்பிக்கணும். அது வந்து இந்த பக்கம் தான் இழுத்துட்டு போகலாம். ஆனால் மேடு தான் போய் சேரும். அதனால் வந்து மேட்டு பக்கம் வந்து அந்த எடுத்துட்டு போனால் கொஞ்சம் நல்லா தண்ணி சல்லி அளவுக்கு. பாருங்க மஞ்சள் வந்து தண்ணி பாஞ்சிட்டே இருக்குது. இன்றைக்கி வந்து ஆளு கூப்பிடல. நாளைக்கு தான் ஆளு கூப்பிடணும். ஏன்னா இன்றைக்கி ஓட்ட பாரு பிடிக்க பாதி முடிஞ்சுக்குது. மஞ்சள் நட்டுகிட்டே இருக்கிறாங்க. எங்கள் அம்மா எங்கள் சித்தி எங்கள் பாப்பா 3 பேரும். குளிச்சே என்னது இது தண்ணியில் விளையாடுறியா? அழகு பிள்ளையா நீ? அழகு சொல்லிடு. குளிச்சே அழகு சொல்லு. தண்ணி கட்டிகிட்டே இருக்கேன். மஞ்சள் நட்டுகிட்டே இருக்காங்க. ஃபஸ்ட் நாள் வந்து கொஞ்சமாக தான் நட்டுக்கிறேங்க. இன்னொரு வயலில் அங்கே ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. 2வது நாள் நாளைக்கு வந்து அதையும் இதையும் ஆள் கூப்பிட்டு நெட்டு முடிச்சிருவோங்க. மொத்தம் 1 வாரம் மஞ்சள் நெட்டு முடியறதுக்கு என்ன மட்டும் ஒரே வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். பாருங்க இது வந்து அவ்வளோதான். இப்போ ஓட்டுறதுக்கு வந்து நாளைக்கு வந்து நடுறதுக்கு இப்போ ஓட்டுறது அது வந்து கொஞ்சமாக நெட்டாச்சு. நாளைக்கு வந்து பொண்ணாளுங்க வந்தாங்கன்னா 2 மோட்டரையும் ஒட்டுக்காக எடுத்து விட்டு ஒரே நேரத்தில் பாய்ச்சி முடிச்சிடலாம். நாளைக்கு வந்து 2 வேலையுமே நெட்டு முடிச்சிடலாம். பாருங்க 2வது நாள் இன்னும் ஒரு கொஞ்சம் தான் இருக்குது பார் பிடிக்க வேண்டியது. பாருங்கள் இங்கேருந்து நான் போயிட்டுருக்கேன். அவ்வளோதான் இது விளம்பி லாஸ்ட்டில் காது எடுத்தா 2வது நாள் பார் பிடிக்கிறது முடிஞ்சிருச்சு. எங்கள் அம்மா வந்து மஞ்சள் பெருமஞ்சள் உடச்சி எங்கள் அம்மா வந்து பெருக்கி கொடுக்குது. 2 மோட்டர் தண்ணி 2வது நாள் எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்க தண்ணி ஃபுல்லாக போகுது. நெட்டுகிட்டே இருக்கிறாங்க. தளவுக்கு போயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அங்கேருந்து திரும்பவும் இந்த செரவு பிடிக்க ஆரம்பித்தா அப்படியே நட்டுக்கிட்டே வந்துடுவாங்க. முளப்பு வந்து ஆரமான முளப்பு. வாய்க்கால் வந்து 2 பக்கமும் நடுறோம். தண்ணி விட்டா நல்லா கரெக்டாக ஒரு ஜானுக்கு ஒரு மஞ்சள். இது வந்து வாய்க்கால் வந்து தண்ணி திரும்ப மாதிரி அங்கே வந்து நடக்கூடாது. இன்னும் மஞ்சள் வேஸ்ட் ஆகிருக்கும். அவ்வளோதான் இன்றைக்கி வந்து 2வது நாள். இந்த வயல் முடிச்சுட்டு அந்த வயலும் நெட்டு முடிச்சிருங்க. கரெக்டாக ஒரு ஜான். போதும் 2வது நாள் இந்த வயல் முடிச்சுட்டு இன்னொரு வயல் சின்ன வயலுக்கு கிளம்பிட்டோம். பாருங்கள் மீதியான மஞ்சள்லாம் அந்த வயலுக்கு தூக்கிட்டு கிளம்பிட்டோம். இப்போ பாருங்க 2வது நாள் மதியத்துக்கு மேலே இது தண்ணி விட ஆரம்பிச்சாச்சு. அவ்வளோதான் இப்போ நெட்டுட்டு இருக்கிறேங்க. இன்னும் 2 பெரிய வயலும் இன்னும் ஓட்டினோடனே நட ஆரம்பிக்கிறது தான். 2வது நாள் முடியும் போது ஒரு செரவு தளவுக்கு ஏற்றிச்சு. இன்னொரு செரவு இருக்குது. பாருங்க சுற்றியுமே மழை பொழியுது. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். சுற்றியுமே எங்களுது மழை. மூணாவது நாள் தண்ணி வந்து திருப்பிட்டேன். அடுத்த செரவுக்கு நானும் எங்கள் அம்மா 2 பேர் தான் நடுறேங்க. எங்கள் அப்பா வந்து மஞ்சள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா. ஏன்னா அந்த சின்ன செரவுக்கோசரம் பொண்ணால் வந்து கூப்பிட்டு வைக்க முடியாது. அதனால தான். பாருங்க 3வது நாள் மாலை பொழுதில் வந்து மஞ்சள் நெட்டு முடிஞ்சிருச்சு. 2 வயலும் இன்னும் 2 பெரிய வயல் மட்டும் இடத்துக்கு இன்னும் 2 நாள் ஆகும். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் நெட்டு முடிச்ச முன்னாடி. பாருங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி 3வது நாள்.